ஹல்லேலூயா. ஓகே, நமக்கு ஒரு ரெண்டு நாட்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. இன்னொரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறதற்கு ஒரு 2 நாட்கள் மாத்திரம் நமக்கு முன்பதாக இருக்கிற இந்த வேளையில் அந்த 2025 நாம் அந்த 2025 நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம், அதை நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக, அல்லது அந்த 2025 எப்படிப்பட்ட ஒரு உலகம், நமக்கான ஒரு உலகம் என்று சொல்லப்படுகிற உலகத்தை எப்படிப்பட்ட ஒரு உலகமாக நாம் அதை அமைத்து கொள்ள போகிறோம். 2025 என் லைஃப்பை நான் எப்படி வச்சுக்க போகிறேன், அதுதான் இன்றைக்கி ராத்திரி நம்ம பார்க்க போகிறேன். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை நான் எப்படி வச்சுக்க போகிறேன், 2025 நான் எப்படி என் வாழ்க்கையை வச்சுக்க போகிறேன், அதை தான் இன்றைக்கி ராத்திரி நம்ம பார்த்து கடந்து போகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நாம் சுதந்திரிக்கிற ஆண்டிலே ஏராளமான கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் தீர்க்கமாய் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை சுதந்திரிக்க வைப்பார். அவர் சுதந்திரிக்கிறதுக்காக அவர் கொடுத்துருக்கிற அந்த பிரின்சிபல்ஸையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்ன செய்தால் அது கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா. அதெல்லாம் நமக்கு வேணும்னா அந்த எல்லா மெசேஜஸும் ஒரு 4-5 தவிர மீதி எல்லாமே நம்ம சரியாக ரெக்கார்ட் செய்யப்பட்டு அதெல்லாம் நமக்கு யூடியூப்பில் இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம சமயம் இருக்கும் போதெல்லாம் நம்ம கேட்போம். இன்னும் ஆண்டோடைய வார்த்தைகள் எதெல்லாம் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் கேட்டீங்களோ அதெல்லாம் நினைவில் வைத்து அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிங்க. அப்போது நிச்சயமாக புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஒரு ஹல்லேலூயா சத்தமாக சொல்ல. 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தின் 5ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் 282வது பக்கம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் 1 Thessalonians chapter number 5 verse number 18 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 282வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எடுத்துட்டிங்கன்னா சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் என் கூட சேர்ந்து சத்தமாக வாசிக்கிறீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய, இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய். Give thanks in all circumstances, for this is God's will for you in Christ. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சொல்லுங்கள், எல்லாவற்றிலேயும். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாவற்றிலேயும் என்ன சொல்லுங்க? எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்லுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய். எல்லாவற்றிலேயும் என்ன பண்ணணுமா? நன்றி சொல்லணுமா? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ஓகே, தேவன் நம்மளை ஒன்று செய்ய சொல்கிறாருன்னா, வேதம் நம்மளை ஒன்று செய்ய சொல்லுதுன்னா, வேதம் என்று சொல்லப்படுவது தேவன் அருளின வார்த்தைகள் இல்லையா? எத்தனை பேர் அதை முதல் நம்புறீங்க? இது மனுஷ மூளையிலிருந்து எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலின்படி தேவன் அருளின வார்த்தைகள். எத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்க? அப்போது தேவன் நம்மளை ஒன்று செய்ய சொல்கிறாருன்னா நம்ம மேலே தேவன் கரிசனையாக இருக்கிறாருன்னு அர்த்தம். நாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று செய்ய சொல்கிறோன்னா எதனால் சொல்கிறோம்? அவங்க மேலே அக்கறை இருக்கிறதுனால சொல்கிறோம். இப்படி பண்ணுங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவங்க மேலே நமக்கு ஒரு அக்கறை இருக்குது. அப்போ தேவன் நம்மளை ஒன்று செய்ய சொல்கிறாருன்னா தேவன் நம்ம மேலே கரிசனையாக இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம நல்லதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நல்லதுக்காக. சொல்லுங்கள், யாரோட நல்லதுக்காக? ஏன்னா தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படின்னா, அவர் அவருக்காக வாழ்கிறவர் அல்ல, அவர் நமக்காக வாழ்கிறவர். அவர் ஜீவனை கொடுக்கும்போது கூட நமக்காக கொடுத்தார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? அப்படின்னா அவருடைய நலனை விட நம்முடைய ஆண்டவரை பொறுத்த மட்டில் நம்மளோட நலன் தான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஒத்துக்கிட்டு ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்மளை ஒன்று செய்ய சொல்கிறாருன்னா அதில் ஏதோ நமக்கு ஒரு நல்லது இருக்குது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாருன்னா
ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா ஏதோ ஒன்று எனக்கு அதில் ஒரு நன்மை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே தான் ஆண்டவர் அதை என்ன செய்கிறாருன்னா அதை நான் செய்யும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் நன்றி சொல்லும்போது, எல்லாவற்றிலேயும் நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதனால தான் அந்த வார்த்தை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஒரு தேவ பிள்ளை நன்றி சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, நன்றி சொல்லும்போது நன்றி சொல்றவனுடைய உலகமே மாறுகிறது. சொல்லுங்க, நன்றி சொல்லும்போது என்ன நடக்குதுங்க? நன்றி சொல்றவனோட உலகமே மாறுது. சத்தமா சொல்லுங்க, நன்றி சொல்ற என்னோட உலகமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்றி சொல்லி உங்க உலகத்தை மாத்துங்க. சொல்லுங்க, நன்றி சொல்லி உங்க உலகத்தை சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நன்றி சொல்லி உங்க உலகத்தை. என்னால் எப்படிங்க, நான் ஒருத்தனால எப்படிங்க இந்த உலகத்தையே மாற்றிட முடியும்னா, நான் சொன்ன வார்த்தை நன்றி சொல்லி உங்கள் உலகத்தை மாற்றுங்க. நன்றி சொல்லி என்ன பண்ணுங்க? யோசித்து பாருங்கள், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு உலகம் இருக்குது. ஒரே அட்மாஸ்பியரில் நம்ம எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறோம், பட் எல்லாரும் ஒவ்வொரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த உலகம் எங்கே இருக்குன்னா நம்ம மனசில் இருக்குது. அந்த உலகம் எங்கே இருக்குங்க? ஒரே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சிலர் நல்லா சிரித்து சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கிறோம், சிலர் கடப்பாறையை முழுங்கின மாதிரி உட்காந்துருக்குறோம். டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அது அவங்களுடைய உலகம் இல்லையா? என்னோட உலகத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அவங்களோட உலகத்தில். பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, சூழ்நிலையை பொறுத்து தான் நம்மன்னு. ஆக்சுவலாக கரெக்டான டேர்ம் என்னென்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளோட உணர்வை உலகத்தை பொறுத்து தான் நம்மளுடைய சூழ்நிலை. எத்தனை பேர் புரிஞ்சு ஒரு ஆமைன்னு சொல்கிறேங்க? நாம் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? சூழ்நிலை அப்படி இருக்குது, அதனால் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஃபேக்ட் என்னென்னா, உள்ளே நான் எப்படி இருக்கிறனோ அதுதான் இப்போ சில சமயம் நம்ம சர்ச்சில் சின்ன பிள்ளைங்களை பார்ப்போம். நம்ம எல்லாம் ஒரு ஏதோ யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது, சின்ன பிள்ளைங்க அதுக பாட்டுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு, அது பாட்டுக்கு ஓடிட்டு, அது பாட்டுக்கு நடந்துட்டு, அது அவங்க பாட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உலகத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாம் இங்கே உட்காந்து கடனுக்கு என்ன பண்ணுறது, வியாதிக்கு என்ன பண்ணுறது, இந்த பாஸ்டர் எப்போ பிரசங்கத்தை முடிப்பார், இந்த பையன் எப்போ முடிப்பான், நாம் எப்போ வீடு போய் சேர்றது, இந்த 2 நாளில் மறுபடியும் சர்ச்சுக்கு வரத்தானே போகிறோம், சீக்கிரமாக தான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு முடிச்சு தொலைச்சா என்ன, இப்படியெல்லாம் நமக்கு என்னென்னா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு குழந்தைங்க அதுகளுக்கு ஒரு சிந்தனையும் கிடையாது. அதுக பாட்டுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னா, அவங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு, அவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டு பேசிட்டு என்ன செய்ய. அப்போ அவங்க உலகத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கார். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நன்றி சொல்லி உங்கள் உலகத்தை உங்களால் மாற்றிக்க முடியும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறேங்க? ஹல்லேலூயா. இப்போது நம்ம உலகத்துக்கு யார் தான் காரணம்னா, நாம தான் காரணம். சொல்லுங்கள், நம்ம உலகத்துக்கு யாருங்க காரணம்? நம்ம வாழ்க்கையை தாக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. நம்ம உலகம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. சொல்லுங்கள், என் தங்கம் என் உரிமைன்னு பிரபு கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு சொல்கிற மாதிரி, என் உலகம் என் கட்டுப்பாட்டில் இருக்குது. சொல்லுங்கள், என் உலகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ஏன் அனுமதி இல்லாமல் உன்னால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட நீ எனக்கு வெளியில் அதனால தான் பல காரியங்கள் வந்த போதும் கூட பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய உலகத்தில் அதான் அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடலைனாலும், திராட்சரசம் கனி கொடுத்தாலும், பழங்கள் வந்தாலும் போனாலும், கடையில் ஆடு இருந்தாலும் செத்தாலும், என் உலகத்தில் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் கர்த்தரை விட மாட்டேன். அதுதான் வசனம். எத்தனை பேர் புரிஞ்சு சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஒரே வீடுங்க. இயேசு இருக்கிறார், மார்த்தாள் இருக்கிறாங்க, மரியாள் இருக்கிறாங்க. மரியாள் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக இயேசுவனுடைய பாதத்தில் உட்காந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மார்த்தாள் ரொம்ப பரபரப்பாக ரொம்ப ஒரே வீடு தான், ஒரே இயேசு தான், ஒரே அட்மாஸ்பியர் தான். ஆனால் மார்த்தாளுடைய உலகம் வேறையாக இருக்குது, மரியாளுடைய உலகம் வேறையாக இருக்குது. இது இயேசுவோட பிரச்சனை இல்லை, இது மரியாளோட பிரச்சனை இல்லை, இது மார்த்தாளோட பிரச்சனை. எத்தனை பேர் புரிஞ்சு ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் பழிய பிசாசு மேலேயும், எல்லாத்துக்கும் பழிய உலகத்துலேயும், வேலையிலையும் அல்லது டென்ஷன்லேயும் எல்லாத்துக்கும் பழிய தூக்கி அது மேலே போடுறோம். பட் ஃபேக்ட் என்னென்னா, காரியம் என்னென்னா, நம்ம உலகத்துக்கு நாம தான் காரணம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேங்க? ஹல்லேலூயா. மார்த்தாள் அவ்வளோ பரபரப்பாக இருந்தது, தட் இஸ் மார்த்தாஸ் ப்ராப்ளம் இல்லையா? அது மரியாளோட பிரச்சனை இல்லை, அது இயேசுவோட பிரச்சனை இல்லை. இயேசு சொன்னார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செஞ்சா தெரிந்து. அப்போது நம்ம எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ளேயே
தான் இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. அப்போ எங்கே இருக்கிறோங்கிறது இல்லை, எப்படி இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். சொல்லுங்கள், எங்கே இருக்கிறோங்கிறது இல்லை, எப்படி இருக்கிறோங்கிறது தான். எங்கே இருந்தாலும் நம்மளால் சமாதானமாக இருக்க முடியுதா? எங்கே இருந்தாலும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுதா? எங்கே இருந்தாலும் நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கா? அப்படின்னா நம்ம உலகம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? நம்மளோட பர்சனல் வேர்ல்டு, நம்முடைய தனிப்பட்ட உலகம் என்று சொல்லப்படுவது அது நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அங்கே அந்த தனிப்பட்ட உலகத்துக்குள்ளே நம்மளால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும்னா வெளியில் நம்மளை சுற்றிலும் நம்மளால் சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கிக்க முடியும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? அப்போ நன்றி சொல்லும்போது என்ன நடக்குது? நன்றி சொல்லும்போது உலகம், என்னோட உலகம் மாறுது. சொல்லுங்கள், நான் நன்றி சொல்லும்போது என்ன நடக்குதுங்க? சொல்லுங்கள், என்னோட உலகம் மாறுது. 2025 யாரோட உலகம் எப்படி இருக்க போதோ அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நன்றி எனக்கு ஒன்று தெரியும், நன்றி சொன்னால் என்னோட உலகம் மாறும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? இது ஒரு சீக்ரெட்டுங்க. இயேசு சொல்லுவார், ராஜ்யத்தின் ரகசியங்கள்ல, கிங்டம் சீக்ரெட்ஸ், தம்முடைய சீஷர்களை அழைத்து சொல்லும்போது, இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ராஜ்யத்தின் ரகசியத்தை நிறைய சமயம் பொதுவாக ஜனங்களுக்கு இயேசு ஓமைகளை கொண்டு பேசி முடிச்சுட்டு விட்டுருவார். அதுக்கப்புறம் அங்கிருந்து சீஷர்களை தனியாக கூட்டிகிட்டு வந்து தனியாக அவங்களுக்கு அவர் பேசினதோட இன்னும் டீட்டெயில்டான விளக்கங்களை சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு சொல்லுவார், இந்த ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படலை, உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லுவார். அப்போது கிங்டம் ஹேஸ் சீக்ரெட்ஸ். ராஜ்யத்தில் ரகசியம் இருக்குது. சொல்லுங்கள், ராஜ்யத்தில் என்ன இருக்குங்க? இப்போது நிறைய பேர் என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறான்னு சர்ச்சுக்கு வந்து எதுவுமே மாறுறதில்லை பாருங்கள் வாழ்க்கையில். ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க இந்த கிங்டம் சீக்ரெட்ஸை கண்டுபிடிக்கிறதே இல்லை. ராஜ்யத்தின் ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது. நான் எல்லாரும் செம்மறியாட்டு கூட்ட மாதிரி நானும் இங்கே தான் வரேன், நானும் சர்ச்சுக்கு தான் போகிறேன், நானும் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. கிங்டம் ஹேஸ் சீக்ரெட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த ராஜ்யத்தின் ரகசியம் தெரிகிறதோ, யாரெல்லாம் இந்த ராஜ்யத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்கிறார்களோ அவங்களால ஸ்மூத்தான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ முடியும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? அப்படி ராஜ்யத்தில் இருக்கிற பல ரகசியங்கள்ல ஒரு ரகசியம் தான், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது ராஜ்யத்தின் ரகசியம் இல்லை? அது ஒரு கிங்டம் சீக்ரெட். கொடுத்தா கொடுக்கப்படும்ங்கிறது ஒரு கிங்டம் சீக்ரெட். உங்களை குறித்து அவமானப்படுத்தும் போது, உங்களை பகைக்கும் போது, உங்களை எள்ளி நடையாகும் போது, தூஷணம் பண்ணும்போது மகிழ்ந்து களி கூறுங்கிறது ஒரு கிங்டம் சீக்ரெட். என் பேருக்காக எனக்காக உங்களை யாராவது துன்பப்படுத்தினாங்கன்னா சந்தோஷமா இருங்கிறது ஒரு கிங்டம் சீக்ரெட். அது வந்து ஒரு ராஜ்யத்தின் ரகசியம். இப்படி பைபிளில் ஏகப்பட்ட ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கிறது. சுகத்துக்கு ஒரு ரகசியம் இருக்குது, ஐஸ்வர்யத்துக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது, சமாதானத்துக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிங்டம் சீக்ரெட் இருக்குது. அப்படி பல சீக்ரெட்ஸ் இந்த பைபிள் அடங்கியிருக்கு. அதில் ஒரு சீக்ரெட் தான் எல்லாவற்றிலையும் நன்றி சொல்கிறதுங்கிற சீக்ரெட். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? உலகம் என்ன சொல்லுதுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா புலம்புங்குது. உலகம் என்ன சொல்லுச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா அழு, யாரையாவது போய் தேடு, இல்லைன்னா உன்னோட கோபத்தை மற்றவங்க மேலே காட்டு, வெளிப்படுத்தி கத்துன்னு சொல்லுது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா நன்றி சொல்லி துதிங்கிறார். இயேசு என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா நல்லா துதிச்சு சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடல்களினாலும் கர்த்தரை உயர்த்துங்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குற சீக்ரெட். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறாங்க? அடித்து துவைச்சு தொழுவ மரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க பவுலையும் சீலாவையும் இல்லை? அது வரைக்கும் வலி தாங்க முடியல. 2 பேரையும் அடித்து உரித்து என்ன செஞ்சுருக்காங்க? பவுலையும் சீலாவையும் தொழுவ மரத்தில் கட்டி போட்டிருக்கிறாங்க. வலி தாங்க முடியல. அது வரைக்கும் வலி பொறுத்துக்கிட்டு தாங்க முடியாத அந்த வலியோடு இருந்தாங்க. டக்குன்னு கிங்டம் சீக்ரெட் அவங்க 2 பேத்துக்கும் ஞாபகம் வந்துச்சு. ராஜ்யத்தின் ரகசியம் ஞாபகம் வந்துச்சு. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் எழுந்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடி துதித்தார்கள். அப்படி அவர்கள் பாடி துதித்த போது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்தின போது, அவர்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அவர்களை சுற்றி இருந்தவருடைய கட்டுகளும் அன்றைக்கு அவிழ்ந்து போனதனால் இன்னைக்கு ராத்திரி எனக்கும் உங்களுக்கு இதுதான் ராஜ்யத்தின் சீக்ரெட். எந்த நிலைமையிலும் எல்லாவற்றிலையும் என்னால் உங்களால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்னா, கர்த்தரை துதிக்க முடியும்னா, கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும்னா, நாம நம்மளுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவருடைய கட்டுகளையும் நாம் அறுக்கிறதுக்கு ஒரு கருவியாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். ரகசியம் இதுதான், எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா.
கிவ் தேங்க்ஸ். ஒருத்தரோட பர்சனல் வேர்ல்டு, ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது அவங்க பேசுகிறத வச்சே நம்மளால் என்ன செஞ்சுருக்க முடியும்னா, அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அவங்க பேசுகிறதுலே நம்மளால் என்ன செஞ்சுருக்க முடியும்னா, ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இருதயத்தின் நிறைவே என்ன செய்யும்னா வாய் என்ன செய்யும். அப்போ உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் என்ன செய்யும். சிலர்லாம் பார்த்தா சந்தோஷமாக எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாவே அப்படியே ஒரு மொத்த சந்தோஷத்தையும் சேர்த்து 32 பல்லையும் காட்டி என்னை சந்தோஷம் நல்லா இருக்கேன், ஆண்டவர் நல்லா வச்சுருக்காருங்க, ஆண்டவர் அதை பண்ணாருங்க இதை பண்ணாருங்க. எனக்கு ஒரு அத்தை இருக்கா, அது அவங்கக்கிட்ட ஃபோனை பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டோன்னா ஒரு நாள் கூட, எனக்கும் இத்தனை வயசாச்சு சொல்ல மாட்டேன், இத்தனை வயசாச்சு, ஆனால் ஒரு நாள் கூட என்ன செய்கிறதில்லைன்னா, ஒரு நாள் கூட நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வார்த்தையை ஆரம்பித்ததே கிடையாது. இருக்கேன், அது என் பேரை ரொம்ப எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ இழுத்து பிரகேஷு அப்படின்னு ஒரு இழுத்து என்ன சொல்லணும்னா, அது இல்லை இது இல்லை, அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு, உங்கள் அப்பா உங்கள் மாமனை என் தலையில் கட்டி வச்சுட்டு போய் நான் படாத பாடுபடுறேன் அப்படின்னு அப்படி எப்போ பாரு புலம்பல் தான். ஒரு நாள் கூட ஏன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா நான் கொடுத்த காசையெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்டோணும் அப்படின்னு பல பேர் என் ஃபோனே அட்டன் பண்ணுறதில்ல. அதான் மீறி ஃபோன் அட்டன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில், வேலை இல்லை அது இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, உள்ளத்தின் நிறைவே வாய் என்ன செய்யும்னா அது பேசும். சர்ச்சுக்கு வந்தாலும் சில ஆட்களை பார்த்தா எப்படி இருக்கு, அது வரும்போதே அப்படியே கூனி குறுகி குனிஞ்சு, அது இது இல்லை அது இல்லை, அது சரியில்லை இது சரியில்லை, சரி என்னதாம்மா நீ பிரசங்கத்தை கேட்டேன்னா அதுவும் சரியில்லைன்னு சொல்லிடுறது. அதையும் என்ன செய்யறதில்லைன்னா, அடிப்பாவி எல்லாமே சரியில்லைன்னு சொல்லி பிரசங்கத்தையும் சரியில்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிருதுன்னா, நீ இது மொத்தத்துக்கு பிரச்சனை என்னென்னா நீ சரியில்லை. அதான் நான் ஒரு தடவை சொன்னேன்ல, ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனானா, போய் டாக்டர் எங்கே தொட்டாலும் வலிக்குது, சொல்லுங்கள் என்ன பண்ணுது, எங்கே தொட்டாலும் வலிக்குது எங்கே தொட்டாலும் வலிக்குதுன்னு ஒன்று. டாக்டர் எங்கே தொட்டாலும் வலிக்குதா, நானும் படித்தேன் இப்படி ஒரு தெரியுது, எங்கே தொட்டாலும் வலிக்குது, எங்கே தொடு அப்படின்னா தலையை தொட்டால் தலை வலிக்குது, கையை தொட்டால் எங்கே அவனவே தொட வைக்கிறாரு, அவன் எங்கே தொட்டாலும் வலிக்குது, எங்கே தொட்டாலும் ஐயோ ஐயோன்னு கத்துறான். அப்போ கடைசியாக டாக்டர் சொன்னார், லூசு பையில வலி உனக்கு உடம்புல இல்லை, உனக்கு இந்த விரலில் பிரச்சனை, இதை வச்சு எங்கே தொட்டாலும் என்ன செய்யுதுன்னா, அப்போ கட்டி எங்கே வைத்தியம் எதுக்கு பண்ணணும்னா இந்த விரலுக்கு பண்ணணும், இந்த விரலை வச்சு தொட்டு பார்த்துட்டு எங்கே தொட்டாலும் வலிக்குது அப்படின்னா, வலிக்கிறது எங்கே வலிக்குதுன்னா, ஏன் வலிக்குதுன்னா விரல் பிரச்சனையாக இருக்குது. அப்போ பல சமயத்தில் யார் தான் பிரச்சனைன்னா, ஏன் உலகத்தில் சில காரியங்கள் இருக்குன்னா அதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, அதுக்கு நான் தான் காரணம். எத்தனை பேர் ஒரு ஆமையின் சத்தமாக சொல்கிறேன் ஹல்லேலூயா. ஒருத்தர் பேசுகிறதுலே புரிஞ்சுக்கலாம் அவங்க உலகம் எதனால் நிரம்பி இருக்குன்னு. சிலர் எப்போ பாரு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் சிலர் எப்போவுமே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே என்ன எல்லாவற்றிலையும் கத்துற. ஒரு திராட்சை பழத்தை நல்லா அழுத்தி பிழிஞ்சா அதுக்குள்ளேருந்து ரசம் வெளியில் வர மாதிரி ஒரு மனுஷனுடைய உண்மையான முகம் என்று சொல்லப்படுவது கஷ்டத்தில் தான் தெரியும். சந்தோஷத்தில் ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியாது இல்லை, கஷ்டத்தில் தான் அவன் யாருங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, அதனால தான் இந்த ஏழை விதவையே அதிகமாக கொடுத்தான்னா, ஏன்னா அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் என்ன, அப்போது ஒரு செழிப்பானவன் அவன்கிட்ட கொஞ்சத்தை எடுத்து கொடுக்குறதுங்கிறது வேற, எல்லா ரீதியிலையும் ஒடுக்கப்படுற நிலைமையில் இருக்கிற ஒருத்தி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவர் கொடுக்குறதுங்கிறது கம்ப்ளீட்டாக என்டையர்லி அது டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்னா, கஷ்டத்தில் தான் த ரியல் மீ எப்போ தெரியும்னா கஷ்டத்தில் கண்டுபிடிக்க முடியும். என்கிட்ட காசு இருக்கும்போது, கார் இருக்கும்போது, எனக்கு கீழே நான் சுண்டினா வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்கும்போது, நான் பார்த்தாவே என்னோடய காரியங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு ஆளுங்க பயந்து ஓடி குட்டிக்கரனை அடிக்கும்போது நான் சர்ச்சுக்கு ஸ்தோத்தரிப்பேன் நான் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சுலபம். ஆனால் இது எல்லாமே இல்லாத போதும் அப்போதும் கர்த்தரை துதிக்கிறது ஸ்தோத்தரிக்கிறதுங்கிறதுல தான் அப்போ நான் எப்படி இருக்கேங்கிறது தான் என்னோட உண்மையான அடையாளத்தை என்ன செய்கிறதுனா, அப்படி அவ்வளோ கஷ்டத்தினுடைய அகோரத்தில் யோபு சொன்னா கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு யோபு சொன்னது எல்லா காசு பணம் ஆடு மாடு எருது ஒட்டகம் எல்லாம் இருக்கும்போது இல்லை, எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? யோபுவோட உண்மையான உலகம் அதுதான், அந்த நன்றி உள்ள இருதயம். யோபோட உண்மையான உலகம் ஆடு மாடு எருது எருமை ஒட்டகம் இல்லை. யோபோட உண்மையான உலகம் எங்கே இருந்துச்சுன்னா நன்றி உள்ள இருதயம், அங்கே உள்ள இருந்துச்சு. அந்த நன்றி உள்ள இருதயம் தான்
இது எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த ஆடு மாடு எருது ஒட்டகம் அவ்வளோ பெரிய ஆஸ்தி செல்வம் இதெல்லாம் யோபுவை எது அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, யோபுவுக்குள்ள இருந்த இந்த நன்றி நிறைந்த இருதயம் இது எல்லாத்தையும் இழுத்து உள்ள சேர்த்துக்குச்சு. பல சமயத்தில் ஒருத்தர்கிட்ட இருக்கிறத வச்சு அவர் யாருன்னு முடிவு பண்ணுறோம். சொல்லுங்க, ஒருத்தர்கிட்ட இருக்கிறத வச்சு அவர் யாருன்னு. ஆனால் அவர் யாரா இருக்கிறாருங்கிறத வச்சு தான் அவர்கிட்ட இதெல்லாம் இருக்குங்கிறது தான் உண்மையான ஃபேக்ட். எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்கிறீங்க? நாம் என்ன நினைக்கிறோம், ஒருத்தர்கிட்ட இருக்கிறத வச்சு அவன் யாருன்னு. அவன் யாருங்கிறத வச்சு தான் அவனுக்கு இதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. யோபுவுக்கு இதெல்லாம், அதனால தான் பிசாசு கான்செப்டை தப்பாக புரிஞ்சுட்டு, நீங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, அவன் உங்களை ஆராதிச்சுட்டு இருக்கிறான், இதெல்லாம் எடுத்துருங்க அப்போ உங்களை ஆராதிக்க மாட்டான்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, கான்செப்டே தப்பாக புரிஞ்சுட்டே. அவனுக்கு இதெல்லாம் கிடைச்சதுனால அவன் ஆராதிக்கலை, அவன் ஆராதிச்சதுனால தான் அவனுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. எத்தனை பேர் புரிஞ்சு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும், என்னமோ நடந்ததுனால நான் கர்த்தரை தேடலை, நான் கர்த்தரை தேடினதுனால எனக்கு என்னென்னமோ நன்மைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? அற்புதம் நடந்ததுனால நான் அவரை தேடலை, அவர் ஏதோ கொண்டு வந்து என் வீட்டில் கொடுத்துக்கிட்டே டெய்லி காலையில் வந்து கொடுத்துட்டு போறாருன்னா நான் கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னுமே என் சொந்தக்காரங்க சிலர், நீ சர்ச்சுக்கு போகிறதே மூட்டையாக காசு வாங்குறதுக்கு தான். எனக்கு இவங்க ஒவ்வொரு தடவை சர்ச்சுக்கு போகும்போதும் மூட்டையில் காசை போட்டு கார் டிக்கியில் போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அப்போ நான் எப்போவுமே ஒரு லூஸ் தான். எல்லாரையும் கூப்பிட்றது, சோறு போடுறது, காசு கொடுக்கறது, துணியை வாங்கி கொடுக்கறது, வீடு கட்டுறையா இந்த படிக்க போகிறையா இந்த அப்படின்னு எல்லாம் பண்ணால் நம்ம கையில் வாங்கிட்டு கும்பிடு போட்டு உன்ன மாதிரி நீ தான் கலியுக கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறதுன்னா சொல்லிட்டு போயிட்டு அந்த பக்கம் போய் இவங்க போகிறதே காசு அங்கே போனாங்கன்னா இவங்க மதம் மாறுறதுனால என்ன செய்கிறாங்க, மூட்டையாக காசு கொடுக்குறாங்க. அதை கொண்டு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து பாரு என் நிலைமைய, வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கோ எங்கள் நிலைமை என்ன அப்படிங்கிறது. மூட்டையாக காசு எங்கேருந்து, எங்களை தான் மூட்டை கட்டி எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு எங்கள் கிட்னி கண்ணு காதையெல்லாம் விற்று ஏதாவது கிடைக்குமான்னு ஏதாவது பார்க்குற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இங்கே நாங்கள் வர்றது, இங்கே நாங்கள் குதிக்கிறது, இங்கே நாங்கள் சந்தோஷப்படுறது, இங்கே நாங்கள் ஆராதிக்கிறது, இதெல்லாம் ஏதோ டெய்லி காலையில் கர்த்தர் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு எங்களுக்கு அவர் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இல்லை. இது ஒன்றுமே இல்லாத போதும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறார் என்பதை பார்த்தோம். அதனால் நாங்கள் கர்த்தரை தேடினோம். நாங்கள் கர்த்தரை தேடினதுனால கர்த்தர் இதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? அப்போ ஒரே வீடுங்க. ஆனால் யோபுவோட மனநிலைமை, யோபுவோட உலகம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. யோபுவோட பொண்டாட்டியோட உலகம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். யோபுவோட மனைவி சொல்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்கிறா. யோபு சொல்கிற அந்த வார்த்தை கூட என் வாயிலிருந்து என்ன வரா. ஒரே வீடு ஆனால் யோபுவோட மனசு வேற, யோபுவோட உலகம் வேற, யோபுவோட மனைவியோட உலகம் வேறு. யோபுவோட மனைவியோட உலகம் எதுவாக இருந்துச்சுன்னா அந்த ஆடு மாடு ஒட்டகம் எருது அந்த 10 பிள்ளைங்க வீடு வேலைக்காரங்க அதெல்லாம் தான் யோபுவோட மனைவியோட உலகமாக இருந்துச்சு. அதனால தான் இதெல்லாம் போன உடனே தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் யோபுவோட உலகம்ங்கிறது நன்றி உள்ள இருதயம். அதனால தான் அவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை கூட நான் கர்த்தரை பற்றி தப்பாக பேச மாட்டேன். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? முடிஞ்சால் அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்துருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த பக்கம் ஒருத்தவங்களை திரும்பி பார்த்து இந்த பக்கம் ஒருத்தவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. சொல்லுங்கள், நீங்கள் எப்படின்னு. ஆனால் நான் ஒன்று பண்ண போகிறேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு நன்றி சொல்லி என் உலகத்தை எனக்கு சாதகமாக நான் மாற்றிக்க போகிறேன். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நன்றிக்கு ஆப்போசிட்டு கம்ப்ளைனிங்க இல்லையா, முறுமுறுத்தல். சொல்லுங்கள், என்னதுங்க? குறை கூறுவது, முறுமுறுப்பது, குறை கூறுவது. வாழ்க்கை நன்றி சொன்னால் பரலோகமாக மாறும், குறை சொன்னால் நரகமாக மாறும். அவ்வளோதான், சிம்பிள் ஃபார்முலா. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். வாழ்க்கை நீங்கள் அடுத்து எதிர்கொள்ள போகிற வாழ்க்கை உங்களுக்கு பரலோகமாக இருக்கணுமா நரகமாக இருக்கணுமாங்கிறது உங்கள் வாயில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. நன்றி சொன்னால் பரலோகமாக இருக்கும், குறை சொன்னால் நரகமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பரலோகம் நரகம் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய குதிரை கொம்பான்னா ஒன்றும் கஷ்டம் இல்லை. எங்கே தேவன் இருக்கிறாரோ அது பரலோகம், எங்கே தேவன் இல்லையோ அது நரகம். இன்றைக்கு என்னோட உங்களோட உலகம் மாற வேண்டுமானால் நாம் தேவனை உள்ளாக அழைக்க வேண்டும். ஏன்னா தேவன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் பரலோகம், தேவன் எங்கே இல்லையோ அதனால தான் மோசே சொன்னான், நீங்கள் எங்களை இங்கேருந்து கொண்டு போகிறதா இருந்தால், நீங்கள் வர்றதா இருந்தால், நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் வரோம். நீங்கள் அது காணானுங்கிறீங்க, பாலும் தேனும் ஓடுங்கிறீங்க, மழை தண்ணியை குடிக்கிற தேசங்கிறீங்க, எல்லாம் இருக்கட்டும்ப்பா. நீங்கள் வரீங்களா? நீங்கள் வரீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் போகிறோம். நீங்கள் வரலையா? வேண்டாம். ஏன்னா எங்கே தேவன் இருக்கிறாரோ அதுதான் பரலோகம், எங்கே தேவன் இல்லையோ அது பரலோகம் இல்லைங்கிற கான்செப்ட் பரிசுத்த
பரிசுத்தவான்களுக்கு தெளிவாக இருந்தது. அப்போ தேவன் இருக்கிற இடம் பரலோகம். என் வாழ்க்கை பரலோகமாக இருக்கணுமா நரகமாக இருக்கணுமா? நான் நன்றி சொல்லும்போது என் வாழ்க்கை பரலோகமாக இருக்குது, நான் குறை சொல்லும்போது என் வாழ்க்கை நரகமாக இருக்குது. தேவன் இருக்கிற இடம் பரலோகம்னா நான் தேவனை என் வாழ்க்கைக்குள்ளே வரவேற்கணும். தேவன் என் வாழ்க்கைக்குள்ளே எப்போ வருவார்னா, நான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வரமாட்டார், நான் முறுமுறுக்கும் போது தேவன் வரமாட்டார். மாறாக நான் தேவனை உயர்த்தும் போது, எல்லாவற்றிலேயும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது, நன்றி சொல்லும்போது தேவன் உள்ளே வருவார். ஏன்னா அவருக்கு பேரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? தேவனை வரவேற்கிற ஒரு இன்விடேஷன் என்ன தெரியுங்களா? தேங்க்ஸ் கிவிங். நீங்கள் நன்றி சொல்கிறது மூலமாக என்ன பண்ணுறீங்கன்னா, ஆண்டவரை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரவேற்கிறீங்க. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சத்தமாக சொல்கிறீங்க? நீங்கள் தேவனை அழைக்கிறீங்க. தேவனை என்ன செய்கிறீங்க? அழைக்கிறீங்க. You're inviting God, you're acknowledging God. நீங்கள் தேவனை கனப்படுத்துறீங்க. நீங்கள் நன்றி சொல்கிறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேவனை அழைக்கிறீங்க, நீங்கள் தேவனை கனப்படுத்துறீங்க. அப்படி பண்ணும்போது தேவன் உள்ளே வருவார். தேவன் உள்ளே வந்துட்டா உங்கள் வாழ்க்கை பரலோகமாக மாறிடும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? இந்த நன்றி சொல்கிறத நிறைய சமயத்தில் விசுவாசிகளாகிய நாம் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்றோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, ஒரு ஆராதனை நடத்தும் போது ஒரு ஜனங்களை நம்ம துதிக்க ஒரு 2 நிமிஷம்தான், ஒரு தண்ணி குடிச்சுக்கிறேயா இருங்கயா அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு எச்சியாவது விழுங்கிக்கிறேன் இருங்கயான்னு சொன்னால், அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு மயான அமைதி என்ன செய்யுதுன்னா, சபைக்குள்ளே அப்படியே ஒரு மயான அமைதி நிலவும். அப்படியே எல்லாம் அப்படி திருன்னு என்ன செய்யணும். இந்த தடவை கிறிஸ்மஸ் ஆராதனைக்கெல்லாம் பயந்துட்டேன். ஒருத்தர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, என்ன பார்க்குறாருன்னே கண்டே பிடிக்க முடியல. கடைசி வரைக்கும் பாடவும் மாட்டேங்கிறாரு, சிரிக்கவும் மாட்டேங்கிறாரு, பார்க்குறத ரசிக்கிறாரான்னு மூஞ்சியில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நமக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. இது ஏதோ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்குமானா இல்லை, அது பல காலமாக சர்ச்சுக்குள்ளே வந்து ஸ்லீப் பண்ணிக்கிட்டு இருக்கிற செல் அது. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. ஆனால் வாயை திறந்து என்ன வர மாட்டேங்குதுன்னா, ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து என்ன செய்ய மாட்டேங்குது. தென் ஹவு டஸ் பீப்புள் திங்க்? இப்படி ஜனங்க அவங்க வாழ்க்கை மாறும்னு பஸ்ஸை பிடிச்சி, ஸ்டாலின் வேறு இலவசமாக பஸ்ஸை ஓட்டி விட்டு பஸ்ஸு டைமிங்கெல்லாம் மாறி, எவனுக்கும் பஸ்ஸே கிடைக்காம வேலைக்கும் சரியாக போக முடியாமல் இந்த அந்தர சந்திலையெல்லாம் பண்ணி விட்டதுக்கப்புறம் எதுக்கு இந்த இலவச பஸ்ஸில் இங்கே வந்து உட்காந்து வாயை மூடி கம்முன்னு உட்காந்துட்டு போய் என்ன மாறும்னு புறப்பட்டு நாமெல்லாம் சர்ச்சுக்கு வரோன்னு என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா தெரிய மாட்டேங்குது. கிங்டம் ஹேஸ் சீக்ரெட்ஸ். ராஜ்யத்தில் ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தில் ஒன்று தான் எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவது. நீங்கள் நன்றி சொல்லும்போது நீங்கள் தேவனை உள்ளே கூப்பிடுறீங்க. தேவன் உள்ளே வந்த உடனே உங்கள் வாழ்க்கை பரலோகமாக மாறிடுது. இருள் எல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருகிறது. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? நன்றி சொல்கிறது சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நன்றி நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 1 Corinthians chapter number 10 verse number 10 and 11 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்களுமே கூட என்னோட கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை பாருங்களேன். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ஆல் ரெக்கார்டட் ஃபார் அவர் பெனிஃபிட். சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்டிருக்குது. யாருக்காக எழுதப்பட்டிருக்குங்க? வேதம் நம்முடைய பிரயோஜனத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிட்டு ஆமேன்னு சொல்றீங்க? என்ன பிரயோஜனம்னா, சிலதெல்லாம் திருஷ்டாந்தரமாக அங்கே நடந்தது. சாம்பிள் சொல்லுங்க, சாம்பிள் சத்தமா சொல்லுங்க. என்னதுங்க அது? திருஷ்டாந்தரமாக நடந்தது. அவங்களுக்கு நடந்தது சாம்பிள். ஆனால் இன்னைக்கு நாம ரியாலிட்டியில் நாம யதார்த்த வாழ்க்கையில் இருக்கிறோம். நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. அவங்களோட லைஃப் எல்லாம் நமக்கு என்னன்னா, அதெல்லாம் ஒரு சாம்பிளில் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அதுதான் பவுல் சொல்றாரு. அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டு போனார்கள். அது சாம்பிளை பாருங்க. சாம்பிளில் முறுமுறுத்து அழிஞ்சு போனாங்க. நீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க, ஏன்னா உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பவுல் என்ன செய்றாருன்னா, அப்போது ஏற்கனவே ஒருத்தன் பட்டவன் சொன்னால் கேட்கணும். அங்கே தொடாத, கரண்ட்டு தொட்டால் ஷாக் அடிக்கும்னு சொன்னால் அப்படியா சரிங்கன்னு தொடாமல் இருக்கிறது உத்தமம். அதெல்லாம் முடியாது, தொட்டுத்தான் பார்ப்பேன் அப்படின்னா
நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னா குதிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக என்ன செய்யணும்னா குதிக்கணும். தொட்டால் கண்டிப்பாக ஷாக் என்ன செய்யும். அதுக்கு பதிலாக ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அது திருஷ்டாந்தரமாக சாம்பிளாக நமக்கு என்ன செய்யறதுன்னா எழுதப்பட்டிருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம நடந்தால் நமக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். எத்தனை பேர் ஒரு ஆமையின் சத்தமாக சொல்கிறீங்க? என்ன எச்சரிப்பு அவர் சொல்கிறாரு? முறுமுறுத்து அழிஞ்சு போயிட்டாங்க, நீங்கள் அதை செஞ்சிடாதீங்கப்பா. அவங்க முறுமுறுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி செத்து போயிட்டாங்க, நீங்கள் அதை செஞ்சிடாதீங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி செத்து போயிட்டாங்க, நீங்கள் நன்றி சொல்லி பழச்சிக்கோங்கிறது தான் பவுல் நமக்கு சொல்லுகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமையின் சத்தமாக சொல்கிறீங்க? உன் இருதயம் நன்றியால் நிறைஞ்சிருந்தா நீ பழச்சிக்குவ, முறுமுறுக்க தொடங்கினியும் சங்கார தூதனால் நீ அழிக்கப்பட்டு போவேங்கிறது தான் பவுலுடைய எச்சரிப்பு நமக்கு. எத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்க? இது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போய் எண்ணாகமத்தினுடைய புஸ்தகத்தின் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா பவுல் இங்கே எந்த சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ணுறாருன்னா, 12 வேவுக்காரர்கள் கானானை வேவு பார்க்க போயிட்டு வந்துட்டு அதில் 10 பேர் அதை குறித்து துர்ச்செய்தியை பரப்பி அங்கே ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா முறுமுறுக்க தொடங்குறார்கள். அவர்கள் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பி ஜனங்கள் எல்லாரும் அழுது மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, எகிப்திலேயே நாங்கள் செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே, போனா போட்டு இந்த வனாந்திரத்திலேயாவது நாங்கள் செத்து தொலைகிற, இங்கே செத்தா நலமா இருக்குமே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா புலம்புவாங்க. இந்த எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படின்னு இந்த எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் புலம்பினார்கள், சபையார் எல்லாரும் புலம்பினார்கள் அப்படின்னு சொல்லி எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பவுல் அவர்களிலே சிலர் முறுமுறுத்து செத்து போனார்கள் எழுதியிருப்பார். அந்த சிலர் யாருன்னா, எல்லாரும் யாருன்னா 12 பேர் வேவு பார்க்க போனாங்க, அதில் 10 பேர் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தான் அந்த சிலர். பவுல் அண்டர்லைன் பண்ணுறாரு, அவர்களிலே சிலர் முறுமுறுத்து அழிந்து போனார்கள். அவங்க யாருன்னா அந்த 10 பேர். ஆனால் அதுலேயே இன்னொரு 2 பேர் இருந்தான். அவன் நன்றி சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தேசம், அந்த தேசம் நலமான தேசம், நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அந்த பூமியை கொடுப்பாரு, நம்மளால் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அந்த கானானுக்காக தேவனை துதித்தார்கள் 2 பேர், முறுமுறுத்தார்கள் 10 பேர். முறுமுறுத்தவர்கள் செத்து போனார்கள், துதித்தவர்கள் அந்த கானானிலே வாழ்ந்தார்கள். அந்த கானானை யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான்னா பவுல் நமக்கு எழுதுகிறார், அவர்களுக்கு அது திருஷ்டாந்தரமாக நடந்தது, உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களில் சில பேர் முறுமுறுத்து செத்து போனாங்க. நீங்க முறுமுறுத்து செத்து போகாம நன்றி சொல்லி பழச்சிக்கோங்கன்னு சொன்னா எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி சந்தோஷமா இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் அப்படின்னு எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் கீழே ஆண்டவர் பேசிக்கிட்டு வரும்போது நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த 28லிருந்து 35 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லும்போது எனக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் அப்படிம்பார். முதல்ல வசனம் சொல்லும் அவர்கள் மோசேக்கு விரோதமாக. சொல்லுங்க, யாருக்கு விரோதமாக? மோசே ஆரோன் என்பவர்களுக்கு விரோதமாக சபையார் எல்லாரும் முறுமுறுத்தார்கள்னு எழுதியிருக்கும். ஆனால் பின்னாடி கர்த்தர் பேசிக்கிட்டு வரும்போது அவங்க எனக்கு விரோதமாக முறுமுறுத்த சத்தத்தை நான் கேட்டேன், அவங்க எனக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்னு சொல்கிறாங்க. அப்போது ஏன்னா மோசே அவங்கள நடத்திட்டு வரல, ஆரோன் அவங்கள நடத்திட்டு வரல, அவங்கள நடத்திட்டு வர்றது தேவன். அப்போ மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தா இன்டைரக்டாக அவங்க யாருக்கு விரோதமாக தான் முறுமுறுக்கிறாங்கன்னா தேவனுக்கு விரோதமாக. ஏன்னா தேவன் தானே நடத்திட்டு வர்றாரு. இப்போ நாமளும் நம்ம புருஷனை முறுமுறுக்கிறோம், பொண்டாட்டியை முறுமுறுக்கிறோம், பிள்ளையை பற்றி முறுமுறுக்கிறோம், உலகத்தை முறுமுறுக்கிறோம், எல்லாத்த பற்றியும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோம்னா இன்டைரக்டாக நம்ம யாரை முறுமுறுக்கிறோம்னா தேவனை முறுமுறுக்கிறோம். மாறாக நீர் தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், நீ தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நீ தந்த கணவனுக்காக ஸ்தோத்திரம், நீ தந்த சபைக்காக ஸ்தோத்திரம், நீ தந்த ஊழியக்காரனுக்காக ஸ்தோத்திரம், நீர் இந்த தேசத்தில் என்னை வாழ வைத்திருக்கிற எதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தந்திருக்கிற அதிகாரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது இன்டைரக்டா நம்ம யாருக்கு நன்றி சொல்றோம்னா கர்த்தருக்கு நானும் நீங்களும் நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அப்போது அந்த எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவங்க அப்படி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தபடினாலே ஆண்டவர் அவங்க பிரேதங்களை வனாந்திரத்திலே விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள் அப்படின்னெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் வாசித்த போது நான் நினச்சேன், ஆண்டவர் பிரேதங்களை விழப்பண்ணுகிறவரா? ஆண்டவர் பிரேதங்களை உயிரோடு எழுப்புகிறவர். ஆனால் அங்கே பிரேதங்களை விழப்பண்ணினார். அப்போ நான் இப்படி யோசிக்கிறேன், மோசேக்கு அவ்வளோ ஆண்டவரை பற்றி முழு
முழு புரிதல். அவர் இயேசுவை பார்க்கல, அவர் கிருபையை பார்க்கல, அவர் தேவனை இது வரைக்கும் அவர் முழுசுமா என்ன செய்யலைன்னா பார்க்கல. அதனால ஒரு முழு புரிதல் இல்லாமல் எழுதினவங்க எப்படி எழுதிட்டாங்கன்னா, கர்த்தர் அவர்களை வனாந்தரத்தில் கொன்றார், கர்த்தர் அவர்களை அழித்தார், அவர்கள் செத்து விழுந்தார்கள், அவர்கள் பிரேதங்களை கர்த்தர் விழும்படி செய்தார் அப்படின்னு மோசே எழுதுவார். ஆனால் பின்னாடி பவுல் இந்த 1 கொரிந்தியர் எழுதிட்டு வரும்போது பவுல் எழுதுவார், சங்கார தூதனாலே அவர்கள் மடிந்து போனார்கள், சங்காரக்காரனாலே அவர்கள் மடிந்து போனாங்க. எத்தனை பேர் அதுதான் கரெக்டான ரெவலேஷன் நான் நினைக்கிறேன், அதுதான் சரியான வெளிப்பாடு. ஏன்னா தேவன் பிரேதங்களை விழப்பண்ணுகிறவர் இல்லை, மாறாக அவர் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறவர். அவர் மனுஷங்களை கொல்றவர் இல்லை, மாறாக கொன்னு விழுந்து கிடக்கிறவங்களை உயிரோடு கூட எழுப்புகிறவரை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? அவர்கள் சங்காரக்காரனாலே அழிந்து போனார்கள். அவங்க அழிவுக்கு அவங்க தான் காரணம், தேவன் காரணம் இல்லை. மோசே தேவன் அவர்களை கொன்றார், தேவன் அவருடைய பிரேதங்களை விழப்படினார், தேவன் அவருடைய வனாந்தரத்திலே அவர்களை கொன்று குவித்தார்னு எழுதுறார். ஆனால் பவுல் இல்லை, அவங்க தேவன் இது காரணம் இல்லைப்பா, அவங்க வாய் தான் காரணம். அவங்க முறுமுறுத்தாங்க, சங்காரக்காரனாலே அவர்களை அழிந்து போனார்கள். எத்தனை பேர் ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேங்க? ஹல்லேலூயா. அவங்க சாவுக்கு என்ன காரணம்னா, அவங்களே அவங்களுக்கு, நீங்கள் என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தோட 28வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, என் செவிகள் கேட்க அவர்கள் சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு செய்வேனுங்கிறார். அப்படி என்ன சொன்னாங்க அவங்கன்னா, 2வது வசனம் சொல்லுது, நாங்கள் செத்தா நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? நாங்கள் செத்து போனா. அப்போ செத்து போவோம்னு சொன்னது ஆண்டவரா அவங்களா? யாருங்க சொன்னா? அவங்க தான் சொன்னாங்க. அப்போது உன் உலகத்தை நீ தான் தீர்மானிச்ச, உன் உலகத்தை நீ தான் முடிவு பண்ண. உன்னை கொள்றதுக்காக தேவன் உன்னை கூட்டிகிட்டு வரல, ஆனால் உன் மரணத்தை நீயே விலை கொடுத்து வாங்கிட்ட. அதனால் அவங்க என் காது கேட்க அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னது அவங்களுக்கு நடக்குதுப்பா அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? அப்போ இந்த உலகத்தில் நான் முறுமுறுக்கும் போது பிசாசுக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன். நான் முறுமுறுக்கும் போது என்ன பண்ணுறேன்? சங்காரக்காரனாலே அழிந்து போனார்கள், அவர்கள் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே. அப்போ நான் முறுமுறுக்கும் போது நான் யாருக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன்னா, பிசாசுக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன். நன்றி சொல்லும்போது கர்த்தருக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன். யாருக்கு நீங்கள் லைசன்ஸ் கொடுக்க போகிறீங்க? கர்த்தருக்கா பிசாசுக்கா? கர்த்தருக்குன்னு சொல்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன். எவ்ரி வேர்ட் இஸ் அன் இன்விடேஷனுங்க. நம்ம வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்பு. நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்து வாங்க, குடும்பமாக வாங்கன்னு என்ன செய்கிறாங்க? கூப்பிடுறாங்க. மண்டபத்துக்கு போனோன்னா, ஐயோ ஏங்க வந்தீங்கன்னு யாராவது கேட்பாங்களா? கேட்டால், அட பைத்தியமே நீ உன்னை பற்றி முழுசாக தெரியாமல், அப்போவே அரச பசலாக கேள்விப்பட்டேன், முழுசாக உன்னை பற்றி தெரியாமல் மண்டபம் வரைக்கும் பெட்ரோல் போட்டு வந்துட்டுனே என்ன செய்வோம்? ஏன்னா நீ பத்திரிக்கை கொடுத்து என்ன செஞ்சுருக்கேன்னா, வான்னு கூப்பிட்ருக்கேன். அட பைத்தியமே நீ வான்னு கூப்பிட்டதுனால தானே நான் வந்தேன், இல்லைன்னா நான் ஏன் வந்திருக்க போகிறேன்னு என்ன செய்வோம்? சொல்லத்தானே போகிறோம். அப்போது இன்றைக்கி நாமெல்லாம் பிசாசு என் வாழ்க்கைக்குள்ளே புகுந்து ஜக்கு புகுன்னு ஆடுறான். பிரதர் என்ன பிரதர் பண்ணுறேன்னா, நீ தான் அவனை உள்ளே கூப்பிட்ருக்கேன், நீ வான்னு கூப்பிட்டேன். அவன் நம்ம முறுமுறுக்கிறதுனால பிசாசுக்கு லைசன்ஸ் கொடுக்குறோம், நன்றி சொல்லும்போது ஆண்டவருக்கு லைசன்ஸ் கொடுக்குறோம். நம்ம வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தையும் இன்விடேஷன், அதெல்லாமே ஒரு அழைப்புதல். நாம இது சரியில்லை, அது சரியில்லை, அது பண்ணல, இது இப்படி சொல்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா, பிசாசுக்கு இன்விடேஷன் கொடுத்து வா உள்ள வா, ரெடியாக இருக்கேன் வான்னு கூப்பிடுறான். அவன் உள்ளே வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவன் தலைக்கு மேலே ஏறிட்டு நங்குன்னு குதிக்கிறான். பிரதர் ராத்திரி என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சால் நீயே அவன் கூட சேர்ந்து குதி, இல்லைன்னா குழியை தோண்டி நீயே. நான் அடிக்கடி என் வேலைக்காரங்களை திட்டும்போது ஏதாவது நீயே சுடுகாட்டுக்கு போய் குழியை தோண்டி பேசாமல் புதைச்சி படுத்துக்கோ, கண்ணு முன்னாடி காலையில் என்ன செய்யக்கூடாது, நீயே போய் சுடுகாட்டில் குழியை தோண்டி படுத்துக்கோ, என் முன்னாடி என்ன செய்யாதேன்னா தோன்றதுக்கு கூட ஆள் ஏற்பாடு பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். நீயே தோண்டி நீயே படுத்து நீயே மண்ணை உள்ள, ஏன்னா உன் மூளைக்கு அவ்வளோதான் வருது. அந்த மாதிரி நம்மளா பிசாசை உள்ளுக்குள்ளே கூப்பிட்டுட்டு அப்புறம் ஐயோ குத்துதே கொடையுதே அப்படின்னா நன்றி சொல்லி ஆண்டவரை இன்வைட் பண்ணுங்க. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? 100வது சங்கீதம் நினைக்கிறேன், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. இங்கிலீஷ் பைபிள் சொல்றது என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். நன்றி சொல்லி அவர் வாசல்ல நுழையுங்கன்னு சொல்லுது.
அப்போது நன்றி என்பதே ஒரு வாசல். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? நன்றி என்பதே ஒரு வாசல். அது தேவனுடைய உலகத்தை நமக்கு திறந்து கொடுக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சு ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? நன்றி சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறார்கள். 2025 நீங்கள் யாருக்கு வாசலை திறக்க போகிறீங்க? பிசாசுக்கா தேவனுக்கா? நீங்கள் தேவனுக்கு வாசலை திறக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து காரியங்களை செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நன்றி சொன்னீங்கன்னா தேவனுக்கு நீங்கள் வாசலை திறக்கிறீங்க. எத்தனை பேர் ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? சொல்லுங்கள், என் உலகம் என் கையில். யார் வேணால் ஆட்சி செய்யட்டுங்க, இல்லை என் வீடு, இல்லை இது என் வீடு. இங்கே நான் சொல்கிறது தான் நீ என்ன செய்யணும், கேட்கணும்னு சொல்கிறோம். என் வீட்டில் எங்கே ஃபேன் இருக்கணுங்கிறத இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி முடிவு பண்ண முடியாது. என் வீட்டில் ஃபேன் எங்கே இருக்கணும், என் வீட்டில் சேர் எங்கே இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன்னா, நான் என் இருதயம், என் உள்ளுக்குள்ள இருக்கிற என்னோட தனிப்பட்ட உலகம் எப்படி இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். என் கடனோ, என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவனோ, என்னை சுற்றி இருக்கிறவனோ, என்னை தனிப்பட்ட உலகத்தை முடிவு பண்ண ஒரு நாளும் விட மாட்டேன். என் உலகம் என் கையில். நன்றி சொல்லி என் உலகத்தை நான் மாற்றிக்க போகிறேங்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா ரொம்ப ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்ததுன்னு வாசிக்கிறோம். ரோமர் 1:21. தேவனை மகிமைப்படுத்தாத சிந்தனை கரப்ட் ஆயிரும். தேவனை துதிக்காத சிந்தனை பாதிக்கப்பட்டுரும். சொல்லுங்க, என்ன செஞ்சிடும்? பைத்தியமாகிறதுக்கு நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தீங்கன்னாவே பைத்தியமாயிருவீங்க. தேவனை மகிமைப்படுத்தாத இருதயம் கெட்டு போயிருங்க. நீங்கள் தேவனை உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்கலைன்னா பிசாசுக்கு நீங்கள் வாசலை திறந்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆகவே இந்த வருஷம் முடிக்கும்போது ஒரு முடிவெடுங்க உங்கள் இருதயத்துக்கு அப்பப்போ. அதனால தான் தாவீது அடிக்கடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத, நன்றி சொல்லி கொடுத்து. ஏன்னா நீ நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் தேவன் உள்ளே வருவார். நீ முறுமுறுத்தினா பிசாசு உள்ளே வந்துடுவான். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். 3 தேசத்தார் ஒரு தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதுக்கு என்ன செய்கிறான்னு வராங்க. யுத்தம்னா என்ன செய்யணும்னா ஆயுதத்தை கையில் எடுக்கணும். யுத்தம்னா என்ன பண்ணணும்? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆயுதம் ஏந்தி இருக்கிறவங்களெல்லாம் பின்னாடி நிற்க சொல்லு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி பாடி துதிக்கிறவங்கள முன்னாடி நிப்பாட்ட சொல்லு. உலகம் என்ன சொல்லுது? கஷ்டம்னா புலம்புங்குது. கர்த்தர் என்ன சொல்லுது? கஷ்டம்னா பாடுங்கிறார். இதுதான் ராஜ்யத்தின் ரகசியம். உலகம் என்ன சொல்லுது? யுத்தம்னா ஆயுதத்தை எடுத்துட்டு ரெடியா நில்லுங்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? யுத்தம்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி எத்தனை பேர் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்றேன். என்ன நடந்துச்சுங்க? அந்த 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தோட 20லேருந்து 25 வரை உள்ள வசனத்தில் துதி செய்ய தொடங்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சூழ்நிலையை கர்த்தர் டேக் ஓவர் பண்ணுகிறார். எத்தனை பேர் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? நானும் நீங்களும் துதிக்கும் போது சூழ்நிலையை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். எத்தனை பேர் ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இவங்க துதிக்கிறாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு. என்ன நடக்குதுன்னா, சத்துருக்கள் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா மாண்டு போகிறாங்க. அவருடைய உடைமைகளை 3 நாட்கள் இவர்கள் கொள்ளையிட்டார்கள். சொல்லுங்கள், எத்தனை நாள் கொள்ளையிட்டார்களுங்க? ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே எதற்கு அதிக நேரத்தை செலவு பண்ணோன்னா, நன்றி சொல்கிறதுக்கு அதிகம். நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு அதிக நேரத்தை செலவிட்டால் அறுவடை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி பாடி துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 3 நாள் கொள்ளையிட்டார்கள். அப்படின்னா நீங்கள் நன்றி சொன்னால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அறுவடை அதிகமாகுது. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? நன்றி சொல்ல சொல்ல என்ன நடக்குதுன்னா ஆசீர்வாதம் அதிகமாகுது. ஆயுதம் அணிந்திருந்தவங்க போனாங்களா? ஆமாம் போனாங்க. ஆனால் ஆயுதத்தையே வெளியில் எடுக்காமல் ஜெயிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, நன்றி சொன்னாங்க, கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஆயுதம் ஏந்தி இருந்தவங்க ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே வரல. அதுக்கான தேவை, அதுக்கு பதிலாக அவங்க எதில் பிஸி ஆகிட்டாங்கன்னா, சத்துருக்களுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கிறதுல பிஸி ஆகிட்டாங்க. ஆயுதத்தை எடுக்கிறதுல அவங்க பிஸி ஆகலை, எதிரிகளுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கிறதுல பிஸி ஆகிட்டாங்கன்னா, நானும் நீங்களும் நன்றி சொன்னால் அறுவடைக்கு நமக்கு நேரமே பத்தாது, ஆசீர்வாதத்துக்கு நமக்கு இடமே பத்தாது, இடம் கொள்ளாமல் போகிற அளவுக்கு நமக்கு நன்மைகள் வந்து சேரும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. துதிச்சு நன்றி சொல்கிறவர்களுடைய வாழ்க்கையில்
அறுவடை செய்யறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு அற்புதம் நடக்கும். அதுதான் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ரகசியம். துதிச்சு நன்றி சொல்லுகிற தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அறுவடை செய்யறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு அது கிடக்கட்டுங்க. அங்கே ஒரு 50 பவுன் தூங்கிக்கிட்டு இருக்கு, கிடக்கட்டும் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி என்ன, அறுவடை செய்கிறதுக்கே எடுத்து வைக்கிறதுக்கே நேரம் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் புதுசாக வந்த விளக்கரமை இப்போ நாங்கள் வழக்கமாக எல்லாம் கழட்டி தூக்கி வீசிட்டாலும் அது அந்தம்மா புதுசுனால ஓடி சுபாவை கூப்பிட்டு, என்னங்க அவர் போகிற அவசரத்தில் புறாத்தையும் கழட்டி மேடையிலே போட்டு என்ன செஞ்சுட்டார் போயிட்டார் அப்படி. எப்போவுமே இப்படி தான், நான் தான் பின்னாடியே போய் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு போக வேண்டிய மாதிரி. இது இருக்கிற கொஞ்சத்தையும் தூக்கி வீசுகிறோம். இது துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அறுவடை செய்கிறதுக்கே நேரம் இல்லாத அளவுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. அப்போது இப்படி சொல்லி நம்ம முடிக்கலாம். ஒரு தேவ பிள்ளையினுடைய உலகம் பரலோகமாக மாறணும்னா சிம்பிளான பாஸ்வேர்டு என்னென்னா தேங்க்யூ, அவ்வளோதான். உங்கள் உலகம் பரலோகமாக மாறணும்னா ஒரு சிம்பிள் பாஸ்வேர்டுங்க, தேங்க்யூ. வாயத்தரன் சொல்லுங்கள் தேங்க்யூ, சத்தமாக சொல்லுங்கள் தேங்க்யூ, நன்றி ஆண்டவரை, சத்தமாக சொல்லுங்கள். அதை நாம் சொல்லிடக்கூடாதுன்னு தான் பிசாசு இவ்வளோ பிரச்சனையை கொண்டு வரான். ஆனால் அதுக்கு நடுவில் நீங்கள் தேங்க்யூ சொல்லிட்டீங்களேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் காலங்காலமாக போட்டு வச்சுருக்கிற அத்தனை பிளானும் நீங்கள் சொன்ன அந்த ஒரு தேங்க்யூவில் கொலாப்ஸ் ஆயிரும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? யோபுக்கு விரோதமாக திட்டம் போட்டு பயங்கரமாக பிளான் பண்ணா யோபு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு ஒரு வார்த்தை யோபு சொன்னார், பிசாசு போட்டிருந்த எல்லா பிளானுமே கொலாப்ஸ் ஆகி யோபு இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொண்டார். எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? 2025லேயும் பிசாசு உங்களுக்கு விரோதமாக நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கிறான். ஒன்று செய்யுங்க, தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றின்னு நீங்கள் சொல்ல சொல்ல அவனுடைய திட்டம் மொத்தமும் தவிடுபடியாகும். நீங்களோ 2 மடங்கு இப்போது இருக்கிறதை பார்க்கல நீங்கள் பெருகி போகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் உங்கள் கைகளை எல்லாம் தட்டி சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது பிசாசோட முகத்தை வெட்கப்படுத்துகிறோம், பிசாசோட மூக்கை உடைக்கிறோம். தேங்க்யூங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. 40 நாளாக கோலியாத்தை கொண்டு வந்து நிறுத்தி இஸ்ரவேலர்களை வெட்கப்படுத்துகிறதற்காக பிசாசு திட்டம் போட்டான். ஆனால் நன்றி சொல்கிறதுக்கு ஒரு சின்ன தாவீது, நன்றி சொல்லுகிற ஒரு சின்ன தாவீது உள்ளே வந்த போது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கர்த்தர் தப்புவித்தார்னு சொல்லி ஒரு துதிச்சு நன்றி சொன்ன போது திரும்பி பார்த்தா கோலியாத் குப்புற விழுந்து கிடக்கிறான்னா, நீங்கள் நன்றி சொன்னால் பிசாசு குப்புற விழுவான். நீங்கள் நன்றி சொன்னால் அவருடைய மூக்கு உடைக்கப்படும். நீங்கள் நன்றி சொன்னால் பிசாசு வெட்கப்பட்டு போவார். நீங்கள் நன்றி சொன்னால் தேவன் உள்ளே வருவார். நீங்கள் நன்றி சொன்னால் உங்கள் வாழ்க்கை பரலோகமாக மாறி போகும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக ஆண்டாண்டு காலமாக பிசாசு பல காரியங்களை செட் பண்ணி வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறான். அவனோட நேரத்தையும் எனர்ஜியும் செலவு பண்ணி என்ன செஞ்சிட்ருக்கிறான்னா பல காரியங்களை செட் பண்ணி, கடன்கிற பேரில், வியாதிங்கிற பேரில், பிரச்சனைங்கிற பேரில் பல காரியத்தை செட் பண்ணி உங்களுக்காக அவன் காத்துக்கிட்டு வாயை பொழந்து காத்துக்கிட்டு இருக்கிறான். தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்ல சொல்ல அவனுடைய திட்டம் மொத்தமும் கொலாப்ஸ் ஆகி இடிந்து விழுகிறது. ஏன்னா நீங்கள் நன்றி சொல்லும்போது நீங்கள் தேவனை வரவேற்கிறீர்கள். நீங்கள் முறுமுறுக்கும் போது பிசாசை டீமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. நீங்கள் நன்றி சொல்லும்போது தேவனை டீமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் டெவில் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறீங்களா, கர்த்தரை ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறீங்க? நீங்கள் டெவில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா முறுமுறுப்பீங்க. நீங்கள் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்கன்னா நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. எத்தனை பேர் சந்தோஷம் ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? எந்திரிச்சு இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போறேன். கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். அந்த ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம முடிக்க போகிறேன். கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்தார், முழு மனதாய் நான் ஸ்தோத்திரிப்பேன். எத்தனை பேர் உங்க வாய்களை திறந்து சத்தமா நன்றி ஆண்டவரேன்னு சொல்றீங்க? நன்றின்னு சொல்லுங்களேன், நன்றின்னு சொல்லுங்கள். நன்றின்னு முறுமுறுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நன்றி சொல்லும்போது நம்முடைய இருதயம் அடுத்தடுத்த அற்புதங்களுக்கு அடித்தளம் போடுகிறதாக இருக்கிறது. நீங்கள் முறுமுறுக்காமல் வாய்களை திறந்து இங்கே நன்றி சொல்லும்போது யூஆர் புட்டிங் எ ஃபவுண்டேஷனுங்க, யூஆர் டெவலப்பிங் அ ஃபவுண்டேஷன். 2025 உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு அடித்தளம் போடுறீங்க, அஸ்திபாரம் போடுறீங்க நன்றி சொல்லும்போது. கரடியின் மேலும் சிங்கத்தின் மேலும் கர்த்தர் கொடுத்த ஜெயத்திற்காக தாவீது கர்த்தரை நன்றி சொல்லி துதிச்ச போது
கோலியாத்தின் மேல் கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார்னா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் 2024 உங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்தார். அதுக்காக உங்க ஆண்டவருக்கு உங்க வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya, சத்தமா ஹalleluya. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய். பாடலாம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். பாடலாம் எல்லாரும் சேர்ந்து. என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. கடைசியா எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எனக்கு முன்பதாக உங்களுக்கு முன்பதாக இந்த 2 நாள் இருக்கு. இந்த 2 நாள் நானும் நீங்களை எப்படி முடிக்க போறோம்? நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே 2025க்குள்ள போகலாமே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே. ஏனென்றால் அதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்ம முறுமுறுக்க பிசாசுக்கு தான் இடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். முறுமுறுக்க நம்ம பிசாசை இன்வைட் பண்றோம். ஏன் வாழ்க்கை, ஏன் தனிப்பட்ட உலகம் ஏன் கையில 2025 ஏன் கையில? அது அரசு கையில இல்ல, அது ரிசர்வ் பேங்கோட கண்ட்ரோல் இல்ல, அது உலக பொருளாதாரத்தோட நிலை அதோட கனெக்ட் ஆகி இருக்கிறதல்ல. மாறாக என்னுடைய உலகம் என்று சொல்லப்படுவது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. என்னுடைய உலகம் பரலோகமா இருக்கிறது, நரகமா இருக்கிறது நான் எடுக்கிற முடிவில் இருக்கு. நான் துதிச்சா என் உலகத்தை பரலோகமா வைக்கிறேன், நான் முறுமுறுத்தா என் உலகத்தை நான் நரகமா மாத்துறேன். எங்கே தேவன் இருக்கிறாரோ அங்கே அதுதான் பரலோகம்னா, தேவன் எங்கே இருப்பார்னா அவர் துதிகளுக்கு நடுவிலே தான் அவர் வாசம் பண்ணுவார். ஆகவே நான் ஒண்ணு செய்ய போகிறேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தருக்கு நன்றி சொல்லி, கர்த்தரை நன்றி சொல்லி கைகளை தட்டி, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, இம்மட்டும் உதவி செய்தீர், உமக்கு நன்றி.